இந்த சாதாரண ப்ளவுஸை ஒரு பிரம்மாண்டமான ப்ளவுஸாக மாற்றலாமா? சேலையில் கொஞ்சமாக துணியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மணி கழுத்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சேலை கிளாத்தில் பாம்பாமை உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது சேலை கலருக்கே அதே கிளாத்தில் கிராஸ் பீஸ் போட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் எடுத்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம லைனிங் துணியை எடுத்துக்கோங்க. லைனிங் துணியில் அந்த கீழ்ப்பகுதி மட்டும் நம்ம ரெடி பண்ண பாம்பாமை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸ் பீட் இருக்குல்ல, ப்ளவுஸ் பீட்டில் நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண லைனிங்கை இப்படி வைக்கக்கூடாது, அதை கவுத்தி போடணும். கெட்ட பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும், அதை தரையில் பார்த்து இருக்கணும். இப்போ நம்ம எப்பயும் ஒரு 1/2 இன்ச்சு தையல் போடுவோம்ல, அது மாதிரி நீங்கள் மெல்லமாக தையல் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அந்த அந்த பாம்பாம் மேலேயே போட்டுக்கோங்க. இப்போ பிசுரை கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி விடுங்க. அந்த பாம்பாம் மட்டும் அழகாக தலையை நீட்டிக்கிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை சுற்றி அமுக்கு தையல் போட்டு வச்சுக்குவோம். இப்போது இதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணின அந்த கிராஸ் பீஸை பூரா ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அதை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம் வெளியே இருக்குது, இது ரொம்ப முக்கியம். வெளியே இருந்தால் நம்ம நூல் திருப்புற ஊசியை வச்சு திருப்பும்போது நல்ல பக்கமாக வெளியே வந்துடும். இப்போது த்ரெட்டிங் நூல் இருக்குல்ல, அதை எடுத்து ஊக்க வச்சு நம்ம அதுக்குள்ளே கோர்த்துட்டு சிங்கிள் நண்டு காலை மாற்றிக்கோங்க. அந்த நம்ம கயருக்கு ஒரு ஓரமாகவே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆரம்பத்தில் பிசுறு இல்லாமல் ஆரம்பிச்சுக்கோங்க. அழகாக பைப்பிங் அப்படி வச்சு தைச்சிட்டு வரும்போது டேர்னிங்கில் இருக்குல்ல, இந்த டேர்னிங்கில் தூக்கி விட்டு அந்த பைப்பிங்கை மொத்தமாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைப்பிங்கு வளைவுகளுக்கு வளைவு கொடுத்து வரும். இந்த மாதிரி அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.